ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல டெய்லி காய்ச்சுற பாலில் ஆடை கட்டும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறின பிறகு எடுத்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு 10 நாள் எடுத்திங்கன்னா அந்த டப்பா ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும். அது நல்லா கட்டியாக இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை இந்த மாதிரி பீட் பண்ணணும். மேனுவலாவும் பீட் பண்ணலாம், மிக்ஸியில் வச்சும் பீட் பண்ணலாம். ஆனால் மிக்ஸியில் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பீட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா திரும்ப இதாகிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்லேயே பீட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல க்ரீம் ஃப்ளேவரில் வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவ்வளோதான் பீட் பண்ணணும், ரொம்ப நேரம் இல்லை. ஸோ அந்த க்ரீமி ஃப்ளேவர் வந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக திரிஞ்சு வந்துடும். வெண்ணெயும் இந்த பாலும் தனியாக திரிஞ்சு வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஜூஸ் ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நீங்கள் வடிகட்டலாம். அது கிளாத்லேயும் வடிகட்டலாம், அது நம்ம விருப்பம்தான். அது இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சிங்கன்னா அது வெண்ணெய் மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து அந்த பால் இருக்கக்கூடாது. அது ஏன்னா நீங்கள் நெய் பண்ணும்போது அந்த பால் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வாடை அடிக்கும் நெய்யில். அது கொஞ்சம் அஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ முடியுமோ அதை அது எல்லாமே பிழிஞ்சு எடுத்துருங்க. அதை அப்படியே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். இப்போது உங்களுக்கு வெண்ணெய் தயாராகிடுச்சு. அதை நீங்கள் ஃப்ரீஸில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆகிடும். கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துடும். அது ஒரு கடாயில் விட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நுர பொங்க வரும். அதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ். இந்த பதத்தில் வரும்போது நல்லா ஆயில் தனியாக வரும். கீழே அந்த கசடு மாதிரி இருக்கிறது தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டு நீங்கள் தீயை விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு வடிகட்டி எடுத்திங்கன்னா கீ ரெடி ஆகிடும். தேங்க்யூ.